அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய தினம் சிவகங்கை மாவட்டத்தில் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அலுவலகம் சார்பில் டிஎன் ரைட்ஸ் அப்படின்ற திட்டம், அந்த திட்டத்தின் செயல்பாடின் ஒரு பகுதியாக இத்திட்டத்தின் கீழ் வேலை செய்வதற்காக கிட்டத்தட்ட 160 பேர் தேர்வாயிருக்கீங்க. அவங்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கும் இந்த நிகழ்ச்சி. இந்த மாற்றுத்திறனாளிகளோட நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் ஏற்கனவே செயல்படுத்தி வந்துட்டுருக்காங்க. அதில் மாற்றுத்திறனாளி அட்டை வாங்கி 40% மேலே மாற்றுத்திறன் இருக்கவங்களை ஐடென்டிஃபை செஞ்சு அவங்களுக்கு யூடிஐடி கார்டு மற்றும் ஓஏபி போன்ற விஷயங்கள் கொடுத்துட்ருக்கோம். அதே போல் மாற்றுத்திறன் உள்ள குழந்தைகளுக்கு ஸ்கூல்லையும் படிக்கிறதுக்கு ஸ்பெஷல் டீச்சிங் எய்ட்ஸ் வச்சு அந்த ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் அட்மிஷன்லையாக இருக்கட்டும், வேலை வாய்ப்புலையாக இருக்கட்டும், குறிப்பிட்ட ரிசர்வேஷன் பர்சன்டேஜஸ் கொடுத்துருக்கோம். கால் வேணும்னா அது கொடுக்குறோம். டெய்லி ஸ்கிரிப்ட் வச்சு படிக்கிறவங்களுக்கு அதுக்குள்ள உதவிகள் கொடுக்குறோம். ஹியரிங் எய்ட்ஸ் வேணும்னா அது கொடுக்குறோம். 2 வீலர் கொடுக்குறோம், வீல் சேர் கொடுக்குறோம். இது போன்ற மாற்றுத்திறனாளிகள் என்னென்ன ரிக்வெஸ்ட், ஸ்மார்ட் ஃபோன் கொடுக்குறோம். ஸோ இது போக மாற்றுத்திறனாளிகள் என்னென்ன ரிக்வெஸ்ட் கொடுக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணிவிட்டு நலவாரியம் மூலமாகவும் இதே போல் கவர்மெண்ட் கிராண்ட்லேயும் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வந்துட்டுருக்காங்க. அதில் ஒரு பகுதியாக இப்போது புதுசாக டிஎன் ரைட்ஸ் அப்படின்ற திட்டம் உலக வங்கியோட, வேர்ல்டு பேங்கோடு இணைந்து தமிழ்நாடு அரசு செயல்படுத்துகிறாங்க. அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்றிருக்கு. ஏற்கனவே இதில் இன்டர்வியூ நடந்து முடித்து செலெக்ஷன் ஆகிய பிறகு உங்களுக்கு ஓரியன்டேஷன் கொடுத்துருப்பாங்க. இன்னுமே உங்களுக்கு ட்ரைனிங் செஷன், ரெஃப்ரெஷர் ட்ரைனிங் அந்த மாதிரி உள்ள விஷயங்களும் நடக்கும். ஸோ இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா, மாற்றுத்திறன் உள்ளவங்களை அவங்களா அலுவலகம் தேடி வந்து இல்லை டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில் வந்து அவங்களோட தேவைகள் நிவர்த்தி செய்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளாம் ஊராக போய் சர்வே எடுத்து ஒவ்வொரு ஊர்லேயும் எத்தனை மாற்றுத்திறன் உள்ளவங்க இன்னும் விடுபட்டு போயிருக்கு, அட்டையை வாங்காமல் நிறைய பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா, இருந்துச்சுன்னா அவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்குது அதை செஞ்சு கொடுக்கறதுக்கு அரசு எப்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். 1 2 ஏற்கனவே அட்டை வச்சுருக்காங்க, ஓஏபி வாங்குறாங்க, பட் அவங்களுக்கு வேறு ஏதாவது தேவைகள் இருக்கா, இருந்துச்சுன்னா அதுவும் செஞ்சு கொடுக்கறதுக்கு என்ன செய்யலாம், எந்தெந்த திட்டங்கள் கீழே அவங்களுக்கு அந்த செயல்பாடுகள் செஞ்சு கொடுக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் இப்போது உள்ள சிஸ்டம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட ஹெட் குவார்ட்டர்ஸில் தான் அந்த டாக்டர்ஸ் டீம் இருந்து அவங்களுக்கு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஒரு ஹியரிங் எய்டோ இது கொடுக்கணும்னா அதுக்குள்ள மெடிக்கல் எக்ஸாமினேஷனாக இருக்கட்டும், அது மாவட்ட தலைநகரத்தில் மட்டும்தான் எல்லா மாவட்டங்களையும் நடைபெற்றுருக்கு. இப்போ பிளாக் லெவலில், தாலுக் லெவலில் அங்கங்கே உள்ள ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே மாற்றுத்திறன் உள்ளவங்களுக்கும் எக்ஸாமினேஷன் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் அங்கேயே கொடுத்துட்டோம்னா அவங்க ரொம்ப தூரம் அலைய வேண்டாம் அப்படின்ற அடிப்படையில் இந்த திட்டத்தில் செயல்பாடு. சுதா